தன்மானத்துள்ள கட்சி, ஒரு சுயமரியாதையுள்ள கட்சி. அந்த ஜெராக்ஸ் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்படியே பார்க்கலாம். நம்ம அந்த இது வந்து அப்படியே பாட்டாளி மக்கள் கட்சியில் பார்க்கலாம். அவர் கூட்டணி வேணா மாறலாம், ஆனா அவர் தேடின்லாம் யாரும் போக மாட்டாங்க. இப்போ கூட அதிமுக கட்சி அவரை தேடின்னு போயிட்டு 23 சீட்டு கொடுத்தாங்க, 10% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அவரை தேடின்னு போய் கொடுத்தாங்க. ஆனா மற்றவங்கள தேடின்னு போனோம், கூட்டணிக்கு தேடினு அண்ணா அறிவாலயத்துக்கு போனோம், ராயப்பட்டிக்கு போனோம். ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் யாரையும் தேடின்னு போடல, அவங்கள தேடின்னு வந்தது. பாபா சாஹிப் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு நேசிக்கிற தலைவர் யாருன்னும் போது நான் வெளிப்படையா சொல்வேன், ராமதாஸ். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் தவிர யாரும் கிடையாது. எங்க வேணா சொல்லுவேன் நான். இன்னைக்கு அவர் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸ், தந்தை பெரியார், பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை இருக்கு. இன்னைக்கு கல்லூரி திறந்தார் அவரு, அந்த கல்லூரியில் பார்த்தீங்கன்னா பாபா சாஹேப் அம்பேத்கருடைய போட்டோ இருக்கும். தமிழ்நாடு முழுக்க பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலையை 100 சிலையை திறந்தார். அவர் 100 சிலையை திறந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும் சமூக நீதின்றது யாரால கிடைச்சது, இந்த கல்வி யாரால கிடைச்சது. ஏன்னா டாக்டர் ராமதாஸ், மருத்துவர் ராமதாஸ், இன்னைக்கு டாக்டர் நம்ம பேசுறோம். அவங்க அப்பா ஏதாவது டாக்டரா இருந்தாரா அப்படின்னா வரலாறு கிடையாது. இந்த வரலாற்றை உருவாக்கி கொடுத்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர்னு அவருக்கு தெரியும். அதனால்தான் இன்னைக்கு வந்து அவர்